ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் கம்பி வந்து ஃபேன்சி ஸ்டோரில் ரூ. 2 கிடைக்குங்க. வாங்கிக்கோங்க. ரொம்ப மெலிசாக இருக்கும். 4 பட்டையில் போட்டு இப்படி வந்து திருப்பி விட்டுக்கோங்க. கையிலேயே இதை முறுக்கி விடலாம். 2 பக்கமும் கட்டுறதுக்கு வட்டமாக இருக்கும். இல்லை ஹேர் பின்னில் வைக்கணுன்னா கூட 2 பக்கம் இது போல் பாருங்கள், அந்த வளையம் போல் வளைச்சிட்டு இது போல் நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் தலையில் எங்கேயும் மாட்டாமல் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நான் வந்து இன்னொரு மாலை கட்டு எப்படி கட்டுறதுன்னு சொல்லித்தரேன். ஈஸினாலே இதுதான் பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்படியே பூ வச்சு சுற்றிக்கிட்டே வரணும். இதில் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, ஒரு பூவை வைக்கிறப்போ பூவோட காம்பில் வைக்கணும். அதுவும் ஒரு டைரெக்ஷன் பார்த்தா மாதிரி மட்டும் தான் வைக்கணும். பாருங்கள், அந்த காம்பை மட்டும் நம்ம கணக்கு பண்ணிக்கிட்டு போனால் போதும். பூவை வந்து மாற்றி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த காம்பு மேலேயே பூவோட காம்பு மேலேயே வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டு வந்தால் போதும். அப்படியே வரிசையாக கீழே இறங்கிக்கிட்டே வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படின்னா மேலே அப்படியே பிரண்டுக்கிட்டு ஒன்று மேலே ஒன்று வரும். மேலே ஏற்றியே வரா போல் தோணும். அதனால் நீங்கள் காம்பை கணக்கு பண்ணி இப்படியே வந்து கட்டிக்கிட்டே வாங்க. கம்பியில் வைக்கிறப்போ வளைச்சி வைக்கலாம். சூப்பராக இருக்கும். அந்த வளையம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நூலை வச்சு கட்டி கூட நம்ம அப்படியே வளைச்சி நம்ம தலையில் வைக்கலாங்க. நல்ல ஈஸியாக இருக்கும். சூப்பராக இருக்கும். முடியே இது போல் போட்டு முடிச்சு இதை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பூ வைக்கிறப்போ 2 வாட்டி முடிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸி மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா நம்ம சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஹார்ட்டின் கொடுங்க. இதெல்லாம் வந்து இருக்கிறதுலே ஈஸிங்க. ஏன்னா வந்து வேறு மாதிரினா அப்படியே நூலை விட்டு சுற்றுவோம் இல்லையா, அது நிறைய பேருக்கு புரியலன்னு சொல்வீங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸி. பூவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள்.